அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று எனக்கு ஒற்றார் உறவினர் சொந்தம் வந்து யாருமே கிடையாது. கணிதமாக நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதனால நான் கொஞ்சம் சென்று விறகு வச்சு வந்து அந்த விறகை சென்று செய்தி அதில் வர ஊதியத்தை வைத்துதான் கழித்து கொண்டிருக்கிறேன். ஆகையால விறகெல்லாம் காலியாகி போச்சு. இப்போது காட்டுக்கு சென்று விறகு வச்சுட்டு வரணும். வருகிறேன். செல்ல வரும் செல்ல போடுறா பாம்பு நிலவே வானிலமே வானிலமே வார்த்தை ஒன்று பேசி பெண்ணுள்ளம் என்னவென்று அறியாதவனா பேதமடும் படும் பாட்டை புரியாதவனா அதை காட்டும் ஒரு நாள் என் நிலை மாறணும் கண்ணா என் கண்ணா பஸ் இருக்காது பஸ் இருக்காது 6 மணிக்கு 7 மணிக்கு தான் பஸ் நினைக்கிறேன். 7 மணிக்கு தான் பஸ் ஆடும். ஏன் இப்படி போயிடலாமா வீட்டுக்கு? நம்ம ஆர்மி போயிடலாமா? ஐயோ பாவமா இருக்கிறது. அந்த பெண் யாரா இருக்கும்? பெண் தொடர்ந்து சென்று பார்க்கலாம். சரி சரி, எப்படி சென்றால் பிடிக்கவே தெரியாது. குறுக்கே சென்று அந்த பெண்ணினுடைய உயிரை காப்பாற்ற அம்மா
பெண்ணுள்ளம் என்னவென்று அறியாதவனா பேதை மனும் படும் பாட்டை புரியாதவனா அந்த காற்றும் ஒரு நாள் என் திசை மாறும் கண்ணா என் கண்ணா பிரிந்து வரும்போது இப்போதே அது மலை மீது ஏறி நான் வாழ்க்கைக் கொள்கிறேன் ஆண்டவா. அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்துருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்துருப்பாங்க, வாத்தியார் ரெண்டு பேரும் வண்டியில் வந்துருப்பாங்க, வாத்தியார் அடிச்சிட்டோம் டூ வீலர் வந்துருப்பாங்க, வண்டி ஆறில் வந்துருப்பாங்க, ரெடி பண்ணான்னு தெரியல. ஐயா, இந்த பாவியை நீங்கள் இதற்காக காப்பாற்ற வேண்டும். அப்படி சொல்ற நான் வாழ பிறந்தவள் அல்ல, சாக பிறந்தவள் ஐயா. ஐயோ பாவம் அம்மா ஏமா ஏமா என்ன தம்பி அம்மா நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவமா, வாழ பிறந்தவன். அப்படியா? ஆமா இப்படி வந்து இங்க சாக பிறந்தாயே, நீ யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய பெயரனே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஐயா, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் இதற்காக சாக துணிந்தேன். வாழ்க்கையில கண்ணீர் எடுத்து சொல்கிற மாறிகள் ஐயா. இந்த பாவி வாழ்க்கையில் இவ்வளவு நடந்த பிறகு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் சொல்லுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நடந்து பார்க்கலாமா? ஆனால் ஒன்றியம்மா, என்றாகிற ஒரு நாள் கண்டிப்பாக உன்னுடைய காதலன் உன்னிடத்தில் வந்து சேருவான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. அப்படியா? ஆமாம்மா. ஐயா, இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாருமே இல்லை ஐயா. ஐயோ பாவம். இருந்தது ஒரே ஒரு அண்ணன், அவரையும் பிரிந்து வந்துட்டேன். உங்களோடவே இருந்துடுறேன். கலையரசு எனக்கும் சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. அப்படியா? நானும் தனிமையில் தான் இருக்கிறேன். ஆகையால் உன்னை பார்த்த உடனே என் மகனாக ஏற்றுக்கொள்ள உங்கள் அப்பா இந்த இடத்துலமா? அப்பா சொல்லுங்க. சாப்பிட்டியாமா? அப்பா நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா. அம்மா தோ பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரம் அருகாமல் பார்த்தாயா? ஒரு குடிசை தெரிகிறது. அதுதான் நம்ம வீடு. அப்பா உணவருந்து விட்டு பிறகு பேசலாம். பேசலாமே.
சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஆசைகள் வெகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி நீ எங்க இருக்கின்றாயோ என்ன நிலைமையில் இருக்கின்றாயோ உன்னோடு சேர்ந்து வாழ முடியாத பாவினான் ஆகிவிட்டேன் இறைவா இந்த காலகத்தில் பசி கொடுத்து தாங்க முடியவில்லை உயிர் பகல் நிலைமையில் நான் இருக்கின்றேன் அம்மா பசி யாரோ எவ்வளோ உயிர் பாகம் தருவார்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்து உயிர்கள் காப்பாற்றி அவர்கள் யாரையா ஐயா இந்த காலகத்திலே இந்த காட்டில் வரவேற்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய பெயர் கலையரசன் அமதி அமதி நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய பெயர் கலையரசன் செய்யாத ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று பாவிகள் செய்த கூச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் ஐயா பசி கொடுமை தாங்க முடியவில்லை இந்த காலகத்தில் எங்கு சென்றாலும் உணவு கிடைக்கவில்லை ஏதாவது எனக்கு உணவு கிடைக்குமா ஐயா கண்டிப்பாக எனக்கு உணவு கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணால் அந்த கேள்விக்குறிதான் இறைவன் இருக்கின்றானா மனிதன் சேர்க்கின்றான் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான் அவன் எங்கே வாழ்கின்றான் இறைவன் இருக்கின்றானா கொள்ள
அப்படியே காடகத்துக்கு விறகு வெட்டு சென்றாரு. பசியோடு இருப்பாரு. இன்னும் வீடு வரலையே. வந்துட்டீங்களா? அப்பா பசி ரொம்ப அதிகமா இருக்கு சொன்னீங்க. சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட வீட்டுக்கு வருவீங்க பார்த்தா எங்கதான் போயிருந்தீங்க நீங்க? அம்மா காட்டுக்கு விறகு விட்டு போறான்னு போனோமா, நடு வழியில ஒரு அறியாத பையம்மா இதப்பா மயக்கம் போட்டுக்கணும் வந்து கிடக்குறான். அச்சச்சோ, உடனே தண்ணீர் தண்ணீர்ன்றான். நீங்க என்ன செய்தீங்க? தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தேன். தாகத்தை தீர்த்தீங்க. பசிக்குது 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 அப்படின்றான். ஐயோ பாவம். உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு வயதான சாப்பாடு போட்டு தென்னைமலை உட்கார வச்சுட்டு வந்துக்கிறேன். அப்படியே அப்ப அப்படி எல்லாம் அவரை பார்க்கணும்ப்பா. ஏப்பா சொல்லுங்க. நீ இருக்கிற நிலைமை என்ன? அப்படி இருக்கும்போது அவனையா நீ பார்க்க போறன்ற? அப்ப தவறாக புரிந்து கொள்ளாதீங்கப்பா. ஏமா ஐயோ பாவம், கானகத்தில் மழைக்கடலில் இருந்திருக்காரு. ஆமா அவருக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்தீங்க. பிறகு பசி பசி என்று பசி கொடுமையால் கொடுத்தவரே ஆமா வீட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு உணவு வச்சிருக்கிறீங்க. ஆமா அப்பேற்பட்ட நல்லவர் தானா யாருக்கு பார்க்கிறேன். அப்படியா? அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம். இருந்தாலும் இந்த காரகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்களா? இல்லப்பா, நான் மட்டும் இந்த காரகத்தில் தனிமையில் இல்லை. உடைய மகளும் ஒருவள் இருக்கின்றார். உடைய மகளை நான் பார்க்க வேண்டும். என் மகளை நீ ஏன் பார்க்க போற? ஏதோ பசின்னு வந்த வயிறார சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டோமோ வழி பார்த்து போகும்போது இல்லாம என் மகளை நீ ஏன் பார்க்க போற? ஐயா, மனிதனாக பிறந்து விட்டால் மண்ணில் வாழ்வது பல காலம் கிடையாது. கிடையாது. நாம் எல்லாருமே ஒரு சில காலம் தான். நம்பிக்கை துரோகம், அண்ணன் தம்பி துரோகம், கூட்டம் கூட்டாளி துரோகம், திருடு பொய் குடி இவன் இல்லை என்றால் இந்த உலகத்துல எந்த மூலையில ஒன்னால வாழ்ந்து காட்டலாம். பல காலம் கெட்டவனாக வாழ்வதை விட சில காலம் நல்லவனாக வாழ்ந்தாலும் அதுவே சொர்க்கம். தர்மம் என்பது பணத்தால் அல்ல, உன்ன உணவால் அல்ல, தானியத்தால் அல்ல. நான் போகும் வழியிலே ஒரு கல்முள் இருந்து எடுத்து போட்டா கூட தர்மம் தான். தர்மம் தலை காக்கும். நான் ஒரு தர்மத்தின் தலைவன், ஒருபொழுதும் தவறானவன் அல்ல. உன் மகளை பார்த்து ஒரு நன்றி வார்த்தை எடுத்து உரைத்து விட்டு என்னுடைய இல்லத்திற்கு நான் செல்கின்றேன். அதுதான் என் வாழ்வில் உண்மை. தம்பி பார்க்கணும் சொன்ன
நீங்க தனிமையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படி என்று அவர் கேட்டார். நான் மட்டும் தனிமையில் இல்ல, கூட என் மகளும் ஒரு வழி இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி என்று நீங்க சொன்னீங்க. உடனே அவன் என்ன சொல்றான்? என்ன சொன்னார்? அப்படின்னா உன் மகளை நான் பார்க்க போறேன் அப்படின்னா எனக்கு கோவம் வந்துச்சு. ஏய் வந்தியா, சாப்பிட்டியா, வழி போட்டு போடா, என் மகளை நீ ஏன் பார்க்க போறேன்னு நான் கேட்டேன். அதற்கு அவர் என்னப்பா சொன்னாரு? சொல்றான், ஐயா உன் மகளை பார்த்து ஒரு நன்றி வார்த்தை எடுத்து சொல்லிட்டு போயிட்டு சொல்றான். யாருக்கு? எனக்கா? அப்பா நல்ல யாருக்கு அழைத்துட்டு வாங்க. அன்பைத்தானே நான் சொந்தம் என்று நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விடை நீர் தெளித்து ஒரு கோலமில்லை உன்னை தானே சட்டம் என்று நம்பி உன்னை பார்த்து விட்டேன். இனிமேல் உன்னை மறந்து உன்னை பிரிந்து இந்த கடந்த பாவி உலகத்தில் என்னால உயிர் வாழ முடியாது. கோவப்படாத. ஏற்கனவே சுகர் நானு தெரிஞ்சுக்கிது.
இடையில பிபி வந்துச்சுன்னா நீ ஆட்டா தான். ஐயோ ஐயோ பிபி சுகர் கேட்டு ஏன்டா கேட்டாங்க ஐயா அப்புறம் கோபம் வருது எனக்கு. நான் யார் என்று உண்மை அறிந்தாலும் உனக்கு கோபமே வராது. அப்படியா? நாடாள பிரதமர் வேதபுரி நாட்டின் இளவரசன் என்னுடைய பெயர் கலையரசன். கலையரசன் செய்யாத ஒரு இழிவான செயலை நான் தான் செய்துவிட்டேன். கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். இந்த காலகத்தில் தனிவரமாக தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் வயிறாரம் உணவு கொடுத்து என் உயிரை காப்பாற்றி என் கண்களாக நினைக்கும் என் காதலியோட ஒன்னா சேர்த்துட்டீங்க. உண்மையா நீங்கள் ஒரு கடவுளுக்கு சமம். நான் தான் அவருடைய காதலன். சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கள். நாம் மூவர் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலகத்தில் ஏதோ ஒரு பெண் இந்த காலகத்தில் என்னுடைய கண்ணுக்கு ஆபத்து இருந்ததுன்னா ஆகியால்தான் இந்த காரணத்திற்கு நான் விரைந்தோடி வந்துட்டேன்னா காலம் செய்த கோலத்தினால் இருவருக்கும் ஏற்பட்ட நிலைமையை பார்க்கிறேன். தங்கச்சி அண்ணா யார் தெரியுமா? யார் அவங்க? வருங்கால அண்ணி. அப்படியா? கலைச்செல்வன். ஆமா வணங்குமா போய்யா அண்ணி என்ன மனதார பார்த்துக்கிறேன். பிறந்த நாள் முதல் ஒரு இயற்கை துரோகத்தை செய்யாதவனா உடைய தங்கைக்கு நான் துரோகத்தை செய்வேனா? பாடி பரவியாக சீரழிந்து விட்டது பார்த்தாயா? வாழ்வது எதற்காக? உலகம் போற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய வாழ்க்கை ஒரு திசை மாறிய பறவையாக மாறிவிட்டது பார்த்தாயா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை, தன்னை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தன்னை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தன்னை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோம் உனக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா, நாளுக்கால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமாடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா, நாளுக்கால் மண்டபமோ நாம கொண்ட சொந்தமாடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா, நாளுக்கால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமாடா, இதழ்களை போல் மாறாத வாசமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமாடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமாடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
இல்லையா? சொல்லலாமா விடவே கூடாது. சொல்லலாமா விடவே கூடாது. செய்வீர்களா? வெற்றி செய்யணும்னா அந்த பரிகில் பட்டு ராஜேஸ்வரியை வச்சு செய்யணும். எல்லாம் சாணி போட போயிட்டு இருப்பீங்க ஜக்கால் தரீங்களா கோயில் போல வீட்டுக்கு வாசல்ல சாணி தெளிக்கணுமே. ஓ எனக்கு 50 சாப்பிட்டாலும் தாலி கட்டுறாங்களா, அதுக்கு தான் வெயிட் பண்ணி இருக்கீங்களா? சரிதான் சரிதான். ஆமா என் மாமா எனக்கு 50 சாப்பிட்டாலும் தாலி வாங்கி வர சொன்னாரு. தாலி வாங்கி வர சொன்ன மனுஷன் இன்னும் ஆளையே காணலையே. எங்கதான் போனாரு நீங்க அண்ணன் பாத்துக்கல இல்லையா? ஆடி பாடி கொண்டு சந்தோஷம். சுத்தி சுத்தி வந்தாயே சுத்தி சுத்தி வந்ததில் சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே
இருந்தா செல்லம் மாமா ஒரு தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா ஆமா மொத்த பேரும் சுரு டுப்புன்னு பார்த்தா ஏன் உட்காந்துங்கிறீங்களா? நான் அப்பவே சொன்னேன் இவங்க எல்லாரையும் பாம்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்னு. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். 10 நிமிஷம் தான். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மாமா ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேனே. ஆமா எங்க 50 சவரத்துல தாலி வாங்கிட்டு சொன்னீங்க. தாலி தேகாவரத்துல இருந்து குட்டியால வந்து குட்டியால குட்டி யானை இல்லையா மாமா? அந்த மாதிரி குட்டியால வந்து உட்காந்துக்கிறவங்க பார்த்து ஒரு கேவலமா பேச மாட்டாங்க. எவ்வளவு விதவிதமான வாகனங்களா இருக்குது, கார் இருக்குது, டாடா சுமோ இருக்குது, விதவிதமான வண்டிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வண்டியில வந்து எனக்கு எவ்வளவு கெத்தா இருக்கும். எலெக்ஷன் நேரத்துல ஒரு 150 இடத்துல நம்ம மடக்கி இருப்பாங்க. ஆமா ஆமா நிறுத்துக்கடா வேணாம், என்ன பையெல்லாம் கருப்பு பாக்குது, நிறுத்துங்க அப்படின்னு ஒரு 150 இடத்துல நம்ம மடக்கி செக் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி மடக்கிட்டாங்கன்னா 50 சவரம் தாலி சுரு துப்பா போகும். அத்தாட தாசில்தார் கையெழுத்து, மரிகார் கையெழுத்து, ஊர் தலைவர் கையெழுத்து, நாட்டாமக்கார் கையெழுத்து, கவுன்சிலர் கையெழுத்து, இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தாலும் அவங்க போச்சியா, அப்படியே வாயில போட்டுனாலும் போச்சு. அதனால தேவிகாவத்துல ஒரு 4 நெல் மூட்டை போட்டு குட்டியாரில் மறைச்சி கொண்டாந்துங்க வந்துங்க. இது வந்த உடனே உட்காந்துக்கிற அம்மா டிராக்டர்லயே நமக்காக அவங்க முன்னாடியே கட்டி விட்டுடுறேன். அது சைவத்துக்கு லடாக்கு படாக்கு லடாக்கு படாக்குன்னு ஆடி கிடக்குது. நல்ல ஐடியா மாமா. இன்று என்ன நாள்? இன்றா நம்ம இருவருக்கும் மணிமுடிச்சு விழா. மணிமுடிச்சு விழா. ஆமா, நாட்டு மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். என்ன தலையாடுறீங்க பாரு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஆட்சியில உட்காரணும்னாவே அவங்களுக்கு சந்தோஷம் தான். நம்ம ஆட்சியில உட்கார்ந்த பிறகு தெரிய போச்சு உங்க ஆட்டெல்லாம் என்னன்னு. அதானே என்ன சரியாதா? உட்காரலாமாவா? பாரு என்ன சந்தோஷத்தை பத்தியா. எத்தனையோ நான் தலைவரை பார்த்தேன், டாக்டர் ராமதாஸை போல் பார்க்கலையே. நம் வாழ்வுக்கு வழி செய்த இறைவன் இன்று வன்னிய சங்கத்து தலைவன். எத்தனையோ நான் தலைவரை பார்த்தேன், ராமதாஸை போல் பார்க்கலையே. நம் வாழ்வுக்கு வழி செய்த இறைவன் இன்று வன்னிய சங்கத்து தலைவன். நம் வாழ்வுக்கு வழி செய்த இறைவன் இன்று வன்னிய சங்கத்து தலைவன். எத்தனையோ நான் தலைவரை பார்த்தேன், ராமதாஸை போல் பார்க்கலையே. நம் வாழ்வுக்கு வழி செய்த இறைவன் இன்று வன்னிய சங்கத்து தலைவன். நம் வாழ்வுக்கு வழி செய்த இறைவன் இன்று வன்னிய சங்கத்து தலைவன். அன்பு கொண்ட சொந்தங்களே ஓடி வாருங்கள், அன்பு கொண்ட சொந்தங்களே ஓடி வாருங்கள். நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. எத்தனையோ நான் தலைவரை பார்த்து ராமதாஸை போல் பார்க்கலையே. வந்த வாசி மானாமது பேர் அச்சாய பொருளாது பாடுவேன். நாம் இருவரும் வந்து விட்டோம். நம்ம கூட வருவான பச்சைக்கை பச்சையம்மன் எங்க